மதம் ரீதியாக எதிர்க்கிற விவாதங்கள், பாடல்கள் அப்படிங்கிறது இப்போ நிறையா சமூக வலைத்தளங்களில் வர ஆரம்பிச்சிருச்சு. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில. என்னையை பொறுத்தவரைக்கும் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ இந்த மதம் ரீதியாக உருவாக்கப்பட்ட விதிமுறைகள், நிறையா விதிமுறைகள் எல்லாமே இப்போ உருவாக்கப்பட்ட விஷயங்கள் கிடையாது. எல்லாம் பல 100 வருஷத்துக்கு முன்னாடி உருவாக்கப்பட்ட ஒரு விஷயங்கள். அந்த காலத்தில் மக்கள் தொகையும் இல்லை, கம்ப்யூட்டர் கிடையாது, டிவி கிடையாது, மொபைல் கிடையாது, போக்குவரத்துலாம் பெரிய அளவுக்கு கிடையாது, இன்னொருத்தவங்க கான்டாக்ட் பண்ணுற விஷயங்கள்லாம் கிடையாது. அந்த காலத்தில் அப்போ உள்ள சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி உருவாக்கப்பட்ட நிறையா விஷயங்கள். மக்கள் தொகைலாம் ரொம்ப கம்மி, அதனால் அப்போ உருவாக்கப்பட்ட அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி உருவாக்கப்பட்ட விஷயங்கள். அப்படிப்பட்ட விஷயங்களுக்கு இப்போ அதே மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணுறோமா? கிடையாது. இப்போ உள்ள விஷயங்களை இப்போ நிறையா டெவலப் ஆகிட்டோம், நிறையா வாகனங்கள், நிறையா மக்கள் தொகை எல்லாமே பெருகிடுச்சு. இப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதை மாற்றி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இந்த காலத்தில் உட்காந்துட்டு அந்த பழைய விஷயங்கள் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம பேசுகிறதுங்கிறது ரொம்ப தப்பான விஷயம். அதில் பழைய காலத்தில் என்ன நல்ல விஷயங்கள் இருக்கோ அதை தான் நிறையா எடுத்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஒரு சில விஷயங்கள் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறது இல்லை, முழுமையாக ஃபாலோ பண்ணுறது. இது எல்லா மதத்துலேயும் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். இதை இன்னொரு மதத்துக்காரங்க அது தப்பு இது தப்புன்னு இன்னொரு மதத்தில் உள்ளவங்க தப்பாக பேசுகிறதுங்கிறது ரொம்ப தப்பான விஷயம். இன்னொரு விஷயம் என்னென்னா, 3 மதத்துலேயுமே எல்லா மதத்துலேயுமே சரி, இந்த இருக்கார்ப்பா கடவுள், இவர் தான் கடவுள், நான் உங்களை பேச சொல்கிறேன், எங்கள் கடவுள் இந்த இருக்கு, அப்போ ஐயா பேசியா இந்த இருக்காரியா அப்படின்னு நம்ம யாராலும் சொல்ல முடியுமா? எந்த கடவுளும் நம்மக்கிட்ட டேரெக்டாக நான் தான் கடவுள் பேசுகிறேன், நான் தான் இந்த விதிமுறைகள் உருவாக்கினேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எந்த மதத்துலேயுமே நடக்காது. நம்ம எல்லோரும் ஒரு நம்பிக்கை என்ன வச்சுருக்கோம், நம்மளை மீறி ஒரு சக்தி ஒன்று இருக்குது, நம்மளை ஆளுது, நம்ம அந்த நம்பிக்கையில் நம்ம வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்கோம். இப்படி இருக்கும்போது இந்த நம்பிக்கையை கொச்சப்படுத்தி அடுத்த மதத்துலேருந்து கொச்சப்படுத்தி பேசுகிறதுங்கிறது ரொம்ப தப்பான விஷயம். இப்போ எனக்கு கடவுள் நம்பிக்கை உண்டு, நான் என்னை மீறி ஒரு சக்தி இருக்குது, நான் அந்த நம்பிக்கையில் என்னுடைய வேலைகளை நான் கரெக்டாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஒழுக்கத்துலையும் சரி, எல்லா வச்சுலையும் நான் கரெக்டாக செய்யணும், என்னை மீறி ஒரு சக்தி இருக்குங்கிற ஒரு மைண்டில் ஒரு செட் ஆகிக்கிட்டு நான் அதை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அதை போய் இன்னொருத்தவங்க இல்லை வேற்று மதத்துலேருந்து வந்துட்டு நீ இப்படி பண்ணுறது தப்பு அப்படின்னு கிண்டல் பண்ணுறது, இல்லை கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க கிண்டல் பண்ணுறது எல்லாமே தப்பான விஷயங்கள். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரியான மதத்து பிரச்சனைகள் வர்றதுனால என்னென்னா, மிகப்பெரிய யாரோ ஒரு அப்பாவி பாதிக்கப்படும். அவன் வசதியாக இருக்கான், வாட்டு போயிட்டே இருப்பான். ஆனால் ஏதோ ஒரு அப்பாவிகள் பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி மத பிரச்சனைகள் அதிகமாக உருவாக்காதீங்க. இதில் ஒரு கவர்மெண்ட் ஒரு ஸ்ட்ரிக்டாக ஒரு முடிவெடுக்கணும். ஒரு மதத்துலேருந்து இன்னொரு மதத்துலையும் யாரும் கிண்டல் பண்ணக்கூடாது, அந்த மதத்துலேருந்து யாரும் கிண்டல் பண்ணக்கூடாது. கடவுள் இல்லையா, அது உன்னுடைய கோட்பாடு, அதை நீ வச்சுக்கிட்டு நீ வாழ். கடவுள் இருக்குன்னு நம்புறவங்க இருக்கிறத நினச்சிட்டு வாழ்ந்துட்டு போகிறாங்க. அப்படிங்கிற மாதிரியான ஒரு சட்டத்தை உருவாக்கி அதை ஒரு ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணால் தான் பிற்காலத்தில் நிறையா பிரச்சனைகள் வராமல் தவிர்க்கப்படும். இல்லைனா இது ஒரு மிகப்பெரிய ஒரு மதக்கலவரமோடு உருவாயிடும். தயவு செஞ்சு கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க.